ஏங்க அங்கேயே பாருங்க. இந்த ஊரில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு அங்கே யாரும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதனாலேயே வந்து பீச் போகிற பிளானை கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே ஹால்ட் ஆகிட்டோம். விக்டோரி கார்டன் ஒரு குட்டி ரெசார்ட்டுங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம பாய்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க. அதுவும் நம்ம நைட்டு கிளம்பி வந்தோம். இவங்க அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே நைட் ஸ்டே பண்ணிட்டு இந்த பிளேஸ்க்கு இப்போ வந்துட்டாங்க. சுற்றியும் தென்னை மரங்க, நடுவில் ஒரு குட்டி வீடு, அதனால தான் குட்டி ரெசார்ட்டுன்னு சொன்னேன். ஸோ பாய்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் புக் பண்ணியிருந்தாப்புல. இது வந்து நாங்கள் போகிறப்ப வந்து வெளியே இப்படி தாங்க இருந்து போனோடனே பசங்க எல்லாருமே வந்து இப்படிலாம் பேக் எடுத்து போட்டு அங்கே வந்து எல்லாமே ஹால்ட் ஆகிட்டாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்து அதுக்குள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்தது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் ஏரியா இருந்தது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா இங்கே நீங்கள் செஞ்சு ஜாலி பண்ணலாம். இங்கே பக்கத்தில் பராமரிப்புக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பாத்திரம் வாங்குறது இல்லைன்னா வந்துட்டு அவங்களே செஞ்சு தரதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நம்ம இங்கே வந்துட்டுங்க, முன்னே அங்கே இருந்தோம், இப்போ இங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு என்ன மட்டும் சுற்றி தென்னந்தோப்பு, நடுவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்விம்மிங் பூலு. அதுவும் இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலுங்க. தண்ணியை பார்த்தோன்னு டைவ் அடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா ஆழமே இல்லைன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி வேலை பார்த்தீங்கன்னா ஆழம் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி நம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸாகவும் இருந்ததுங்க. அப்புறம் நம்ம பாய்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரலி வித்தெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் கீழக்கரை காஞ்சிரங்குடியில் தாங்க இருக்கும். ஸோ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து ஈவினிங் வர 12 மணி நேரத்துக்கு என் ஃப்ரெண்டு வந்து இதுக்கு 3000 தாங்க கொடுத்தானா. ஸோ ஒருத்தங்க. ஓகே மக்கள், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.